பார்த்தீங்கன்னா சயாட்டிகா ப்ராப்ளம் சொல்லுது. நம்ம நடக்கிற ரிஃப்ளெக்ஸாலஜி தெரப்பியில் சயாட்டிகா ப்ராப்ளம் அப்படிங்கிறது நரம்பு. அந்த சயாட்டிகா நரம்புங்கிறது இங்கேருந்து வரும். முதுகில் வந்து L4 L5 இருக்கு, லம்பார் சேக்ரல்லாம் இருக்கு பேக்கில். இந்த லம்பார் சேக்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா சயாட்டிகா ப்ராப்ளம் உள்ளவங்க ஸ்கேன் எடுத்துட்டு வருவாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா லம்பார் 3லேருந்து சேக்ரல் 4 வரைக்கும் வரக்கூடிய அந்த ஃபைனல் காலில் கம்ப்ரஷன் ஏற்பட்ட நரம்புகள் ஏற்பட்டு அப்படியே அந்த நரம்பு வந்து அப்படியே காலில் வந்து இது வரைக்கும் வந்து முடிவெடுது. இதில் வந்து வரும்போது என்னென்னா இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் வரும்போது காலை இழுத்து நடக்க முடியாது, நீட்டி படுக்க முடியாது, கடுமையான வலிகள் ஏற்படும். அதுவும் இந்த இடத்துல தான் கடுமையாக வலி இருக்கும். இந்த பக்கம் இந்த இடத்துல கடுமையான வலி, இந்த இடத்துல கடுமையான வலி பயங்கரமாக இருக்கும். பேக்கில் கூட வலி இல்லைனாலும் இந்த இடத்துலையும் வலி இருக்கும். காலை இழுத்து நடக்க முடியாது, ரொம்ப வந்து கடுமையாக பிரச்சனை இருக்கும். அளவுக்கு சமயத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் அதுக்கு ரெமெடி. அப்புறம் வைட்டமின்கள் கம்மியாக இருக்கிறதுனால இது மாதிரி பல பிரச்சனைகளை கொடுக்கும். அது கால் நடக்க முடியாது, இழுக்க முடியாது, காலை கம்ப்ளீட்டாக வந்து இழுத்து நடக்க முடியாது, நீட்டி படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்போதுமே கடுமையான வலி இருக்கும், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அப்படியெல்லாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த சயாட்டிகா ப்ராப்ளம். அதுக்கு நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் பாருங்க, இந்த இடத்துல இருந்து வச்சோம்னா இதுலேருந்து நேராக அப்படியே வந்து இதுலேருந்து ஒரு 4 விரல் மேலே இந்த இடம் வரைக்கும் சயாட்டிகாவுக்கு பாயிண்ட்ஸு. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம எடுத்தோம்னா இது வரைக்கும் சயாட்டிகா பாயிண்ட். இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த சயாட்டிகா நெர்வு வந்து நல்லா கம்ப்ரெஷன் ஆகாமல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது அதிகமாக இழுக்கிறது, அதிகமான பாதிப்புலேருந்து நமக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் முதல் கட்டமாக இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம தேர்வு செய்கிறது. இந்த இடத்துல இருந்து இது வந்து லேட்ரல் மேலியலஸ்ன்னு சொல்கிறது. இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். இதுலேருந்து இது பார்த்தோம்னா இதில் அப்படி கொடுத்து இந்த எலும்புலேருந்து 4 விரல் மேலே இந்த அளவும் அது சார்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் இந்த சயாட்டிகா நர்வ்ஸ் அப்படியே வர்றது முதல் கட்டமாக இதில் ரொம்ப அழுத்தம் கொடுக்குது. இப்போ கடுமையான பேக் பெயின் இருக்குது, இது மாதிரி ரிம்ஸ் இருக்குது. இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டோமா, அப்ளை பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் படுக்க வச்சுட்டு இதை வந்து என்ன செய்யணும், இந்த இடத்துல இருந்து வச்சோம்னா அப்படியே வந்து ப்ரெஷரை நம்ம கொண்டு போகணும். இந்த இடத்துலேருந்து ப்ரெஷரை கொடுக்கணும். பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு வலி இருக்கும், பிரச்சனை இல்லைன்னா வலி இருக்காது. அப்படியே கொடுத்து அப்படி இந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுத்து அப்படியே போகணும். இதுதான் கடுமையான அழுத்தத்தை கொடுக்கும்போது அந்த சயாட்டிகா பெயின் வந்து நல்லா வந்து ரிலீஃப் ஆகும். இப்போ யாருக்கும் பேக் பெயின் இல்லை, பெயின்லாம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இதில் கொடுத்தாலே அந்த முதுகு L4 L5 உள்ள பிரச்சனையும் நல்லா ரிலீஃப் ஆகும். நம்ம மெயினாக இந்த வீடியோவில் வந்து சயாட்டிகா ப்ராப்ளத்துக்கு இது மாதிரி கொடுப்போம். பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கொடுக்கும்போதே பயங்கரமான ஒரு வலியை நமக்கு வந்து கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் நம்ம கொடுக்குறது. இதுக்கு வந்து தைலத்தை போட்டுக்கலாம். வச்சுட்டு கடவுள் பட்டியில் இங்கே வந்து ப்ரெஷரை கொடுக்கணும். ஏதாவது சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து ஏதாவது ஒரு காலில் தான் வரும். சில பேருக்கு வந்து ரைட்டில் பிரச்சனை வரக்கூடாது, ரைட் காலில். சில பேருக்கு வந்து லெஃப்ட் காலில் வந்து பிரச்சனை ஏற்படும். அப்போ காலை நடக்கிறது கஷ்டமாக இருக்கும், படுக்கிறது கஷ்டமாக இருக்கும், நிற்கிறது கஷ்டமாக இருக்கும், தொடைப்பகுதியில் கடுமையான வலிகள் ஏற்படும். அதனால் ரொம்ப எப்போதுமே வந்து துன்பத்திலே இருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்களை நம்ம தேர்ந்தெடுத்து இது மாதிரி அழுத்தம் கொடுப்பது மூலம் சயாட்டிகா பிரச்சனையிலிருந்து முழுமையாக ஈடுபடலாம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் சென்டர், சென்னை 9444641062. கால் பாத சிகிச்சை பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் 9444641062. நன்றி, வணக்கம்.